வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். கிரீப்பி பாஸ்டா சம்பந்தமான இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஆஃப்டர் லைஃப் சம்பந்தமான ஒரு ஸ்டோரியை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபீஸில் தன்னோட ஒர்க்கையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்கான் கென். அது ஒரு வீக்கெண்டுன்றதால அடுத்த 2 நாளுக்கான பிளானை பற்றி யோசிச்சுக்கிட்டே தன்னோட காரை ஸ்டார்ட் பண்ணி வழக்கமாக அவன் வீட்டுக்கு போகக்கூடிய ரூட்லேயே போயிருக்கான். ஆனால் அந்த வழியில் அன்னைக்கு ரோட் வேலை நடந்துட்டு இருந்ததால வேற ஒரு வழியில் டிராஃபிக்கை திருப்பி விட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கென்னோட கார் சிட்டியை விட்டு வெளியே வந்தது. ஆனால் சிட்டியை விட்டு வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே கென்னோட கார் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி இருக்கு. அந்த ஆக்சிடென்ட்ல கென்னோட தலையில பலமா அடிபட்டிருக்கு. அடிபட்ட சில நிமிடங்கள்லயே அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருக்கான் கென். ரொம்ப நேரம் கழிச்சு கண் முழிக்கும் போது அவன் 2 ஒயிட் லைனுக்கு நடுவுல இருந்த ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நேரம் தான் யாரு எங்க இருக்கோன்னு கென்னுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கண்ணை மூடி பொறுமையா யோசிக்கும் போதுதான் தான் யாருன்றதும் தனக்கு கடைசியா என்ன நடந்ததுன்றதும் நினைவுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் இருக்க அந்த சரௌண்டிங்கை கவனிக்க ஆரம்பிக்கிறான். 2 வெள்ளை கோட்டுக்கு நடுவுல ஒரு ஆள் தாராளமா நடந்து போற மாதிரியான ஒரு சின்ன இடத்துல அவன் நின்னுட்டு இருந்தது அவனுக்கு தெரிய வந்தது. சுத்தி பயங்கர இருட்டா இருந்ததால அந்த இடத்துல அவன் மட்டும்தான் இருக்கானா இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கூட அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் கண்களை இருட்டுக்கு பழக்கப்படுத்தி கவனிக்கும் போதுதான் உண்மையாவே அவனுக்கு பல ஷாக்கிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. ஏன்னா அவன் நின்னுட்டு இருந்தது ஒரு பெரிய வரிசையில. எத்தனை பேர் நிக்கிறாங்கன்னு என்ன கூட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வரிசை அது. அந்த வரிசையில இருந்த எல்லாருமே அவன மாதிரியே அந்த 2 வெள்ளை கோடுகளுக்கு நடுவுல தான் நின்னுட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் அந்த வெள்ளை கோடுகள் ரெண்டும் லைட்டா இலிமினேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்போதான் இன்னொரு விஷயத்தையும் அவன் கவனிக்கிறான். என்னன்னா அந்த வரிசையோட ஒரு கோடியில சின்னதா வெள்ளை நிறத்திலையும் அதுக்கு எதிர் திசையில சின்னதா சிவப்பு நிறமாவும் காட்சி அளிச்சிருக்கு. இதை பார்த்ததும் அவனுக்குள்ள ஒரு திகில் ஏற்பட ஆரம்பிச்சது. அப்போதான் அவனுக்கு சின்ன வயசுல அவன் கேட்ட சில கதைகளும் ஞாபகம் வந்திருக்கு. அப்படின்னா நாம செத்து போயிட்டோமான்னு அவனுக்குள்ளேயே ஒரு பயம் பரவ ஆரம்பிச்சது. பொதுவா சாமி, பேய், பிசாசு, சொர்க்கம், நரகம்னு எது மேலையும் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் தான் கென். அதை பத்தி யாராவது பேசினாலும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவனோட வேலையை பார்க்க போயிடுவான். அப்படி இருந்த ஒரு நிலையில இதையெல்லாம் நேர்ல பார்த்ததும் அவனால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அப்பதான் அவனுக்கு உண்மையாவே நாம செத்துட்டோன்னு பயம் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நேரம் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் கென். இதுக்குள்ள அந்த வரிசையும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருந்தது. போக போக நாம இறந்துட்டோமேன்ற துக்கம் குறைஞ்சு அடுத்து என்ன நடக்குமோன்ற ஒரு பதட்டம் கென்னுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சுது. இதுக்கு நடுவுல அந்த 2 வெள்ளக்கோட்டை தாண்டி இருந்த மையிருட்டுல ஏதோ உருவங்கள் அசைவதும் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சது. திடீர்னு எங்கிருந்தோ பயங்கரமான அலறல் சத்தமும் மரண ஓலமும் அந்த இருட்டுக்குள்ள இருந்து ரொம்ப கோரமா கேட்க ஆரம்பிச்சது. இது வேற அவனுக்கு ஒரு பக்கம் பயத்தை ஏற்படுத்தி இருந்தது. இப்படியே எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் நடந்தோன்னு கூட அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளோ தூரம் நடந்தோம் அந்த வரிசை கொஞ்சம் கூட குறையற மாதிரியே தெரியலன்றது அவனுக்கு இன்னொரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துச்சு. அப்பதான் ஒரு வினோதமான விஷயத்தை அவன் கவனிக்க ஆரம்பிச்சான். ஒரு வரிசையில முன்னோக்கியோ இல்ல பின்னோக்கியோ போனா ஏதாவது ஒரு பக்கத்தை தான் அடைய முடியும். அதாவது வெள்ளை நிற ஒளியை நோக்கி போனா அது கிட்ட தான் நம்மளால போக முடியும். அதே மாதிரி சிவப்பு நிற ஒளியை நோக்கி போனா அது கிட்ட தான் நம்மளால போக முடியும். ஆனா இது அங்க கொஞ்சம் வித்தியாசமா நடந்திருந்தது. எப்படின்னா அந்த 2 லைட் சோர்ஸும் சம அளவுல அவனை நோக்கி நகர்ந்திருந்தது. அதாவது வெள்ளை நிற ஒளி முன்னாடி எந்த தூரத்துல இருந்ததோ அதே தூரத்துல தான் அந்த சிகப்பு நிற ஒளியும் இருந்தது. ஒரு நிமிஷம் அவனுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சது. இதை பத்தி கென் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவனுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு பயந்து அலறி ஒரு பக்கத்துல இருந்த வெள்ளக்கோட்டை தாண்டி வெளியே போயிருக்காரு. அது வரைக்கும் அந்த வெள்ளக்கோட்டை தாண்டி போனா என்ன ஆகும்னு கென் யோசிக்கவே இல்லை. எல்லாரும் போயிட்டு இருந்ததால அவனும் அந்த வரிசையிலேயே போயிட்டு இருந்திருக்கான். அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாததால அந்த வெள்ளக்கோட்டை தாண்டி போன நபரையே பார்த்துட்டு இருந்திருக்கான் கென். அப்போ அந்த இருட்டுக்குள்ள தூரத்துல ஏதோ 2 சிகப்பு நிற புள்ளிகள் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நேரத்துல அது கிட்ட வர ஆரம்பிச்சது. கிட்ட வர வரதான் அது வெறும் சிகப்பு நிற புள்ளிகள் கிடையாது, அது 2 கண்கள்னு புரிஞ்சது. அதுவும் சாதாரண கண்கள் கிடையாது, ஒரு பெரிய சிங்கம் மாதிரியான உருவத்தை கொண்ட மான்ஸ்டரோட கண்கள் அவை. கோட்டை தாண்டி போன அந்த நபருக்கு பக்கத்துல வந்த அந்த மான்ஸ்டர் பெருசா எந்த விதமான சிரமமும் படாம அந்த நபரை கடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு போயிருச்சு. அப்பதான் எங்கெங்கயோ கேட்டுட்டு இருந்த அந்த கதறலும் மரண ஓலமும் இப்போ கென்னுக்கு ரொம்ப பக்கத்திலேயே கேட்க ஆரம்பிச்சது. அதை நினைக்கும் போதே அங்கிருந்த கென் உட்பட எல்லாருக்குமே கொலை நடுங்க ஆரம்பிச்சது. பலர் வாய் விட்டு கதறி அளவும் செஞ்சாங்க.
அவங்க எதுக்காக அழுதாங்கன்னு கென்னுக்கு புரியவே இல்லை. இப்போ நடந்ததை பார்த்ததால அழுறாங்களா, இல்ல இங்கேயே இப்படி இருக்கே இன்னும் போக போக என்னவெல்லாம் நடக்குமோன்னு நினைச்சு அழுதாங்களா, இல்ல அவங்க செஞ்ச தவறுகளை நினைச்சு அழுதாங்களான்னு தெரியல. ஏன்னா கென்னும் அதே மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருந்தான். மற்றவங்கள மாதிரி வாய் விட்டு அழலையே தவிர அவன் பயத்துல நடுங்கிட்டு தான் இருந்தான். இது நடந்த சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த லைட் இன்னமும் கிட்ட வந்தது. அப்போதான் அது வெறும் லைட் மட்டும் கிடையாது, அவை 2 பிரம்மாண்டமான கதவுகள்ன்றது அவனுக்கு தெரிய வந்தது. அதுல ஒரு கதவுக்கு பின்னாடி பிரகாசமான வெள்ளை நிற ஒளி வந்துகிட்டு இருந்திருக்கு. அதுக்கு எதிர் திசையில இருந்த கதவுக்கு பின்னாடி நெருப்பு எரிஞ்சா தோன்றக்கூடிய மஞ்சள் கலந்த சிவப்பு நிறத்திலான ஒரு ஒளி வந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த வெள்ளை நிறத்தை பார்க்கும்போது ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுவே அந்த சிவப்பு நிறத்தை பார்க்கும்போது ஒருவித பயமும் பதட்டமும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு கென்னுக்கு. இதுக்கு நடுவுல பயத்தினாலையும் பதட்டத்தாலையும் மேலும் சிலர் அந்த வெள்ளைக்கூட்டை தாண்டி போனாங்க. அப்படி தாண்டி போன எல்லாருமே 2 கோடுகளுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் வெறியோட காத்துட்டு இருந்த மான்ஸ்டர்ஸ்க்கு இரையானாங்க. இதுல ஒரு டீனேஜ் பையன் மட்டும் அந்த மான்ஸ்டரையும் தாண்டி கொஞ்ச தூரம் ஓடி இருந்தான். ஆனா அவனாலையும் ரொம்ப தூரம் போக முடியல. கடைசியில அவனும் அந்த மான்ஸ்டருக்கு கொடூரமா இரையானான். அந்த வரிசை முன்னாடி நகர நகர அந்த 2 பிரம்மாண்டமான கதவுகளும் கென்னை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிச்சுது. கிட்ட வர வரதான் கென்னுக்கு தெரிஞ்சிருக்கு இது தனக்கு மட்டும் இல்ல, அங்க நிக்கிற எல்லாருக்குமே இப்படிதான் ஏற்படுதுன்னு. ஒவ்வொருத்தர் நிக்கிற இடத்தை பொறுத்து அந்த கதவுகளோட அமைவிடமும் மாறுபட்டு இருக்கு. கிட்ட போக போக தான் இன்னொரு விஷயத்தையும் அவன் கவனிச்சிருக்கான். வெள்ளை நிற கதவு வழியா போறவங்களை விட சிகப்பு நிற கதவு வழியா உள்ள இழுக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமா இருந்திருக்கு. அவன் கேட்டு வளர்ந்த கதைகளின்படி பார்த்தா அது நரகத்துக்கு போற ஒரு பாதை. அப்போ நான் நரகத்துக்கு தான் போகணுன்ற ஒரு பயமும் கிட்ட நெருங்க நெருங்க அவனுக்கு அதிகமா ஏற்பட ஆரம்பிச்சுது. அப்பதான் நாம என்னவெல்லாம் தப்பு பண்ணோம்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா அப்போ ஏற்பட்ட பயத்தால அதை கூட சரியா சிந்திக்க முடியாம போயிருக்கு. இந்த நிலையில இன்னும் வெகு சிலர் தான் பாக்கி இருந்திருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப மெல்லமா நகர்ந்த அந்த வரிசை ஏனோ வேகமா முன்னேற மாதிரி எல்லாம் அவனுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அவனுக்கு முன்னாடி போன பலரும் சிகப்பு நிற கதவுகளால தான் இழுத்து கொள்ளப்பட்டாங்க. கடைசியா அவனோட முறையும் வந்தது. கதைகள்ல சொல்ற மாதிரி நம்மளோட பாவத்தையோ புண்ணியத்தையோ சரி பார்க்க அங்க எந்த ஒரு நபரும் இல்லை. ஒருத்தரோட மனசாட்சி தான் அங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணுது போல. கடைசியா கென்னும் அந்த 2 கதவுகளும் மட்டும்தான் எதிரெதிர் திசையில இருந்திருக்கு. சில வினாடிகள் எந்த ஒரு மாற்றமும் நடக்காததால வெள்ளை நிற கதவுகளை நோக்கி நடக்க பார்க்கறான் கென். ஆனா அவனோட கால்களை ஏனோ அசைக்கவே முடியல. யாரோ கால்களை கெட்டியா பிடிச்சிருக்க மாதிரி தோன்றவும் திடீர்னு அந்த சிவப்பு நிற கதவுனால உள்ள இழுக்கப்பட்டான் கென். அவன் மறுபடியும் பூமியிலேயே குழந்தையா வந்து பிறந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.